இந்த 10,000 ரூபாய் சிக்கரை பிடிங்க 1000 ரூபாய் சேலையும் 1000 ரூபாய் சிக்கரை போய் 10,000 சேலை ஒட்டிக்கிட்டா. சரி. இவ கிரிமினல், மாமியா அதை விட பெரிய கிரிமினல். ஏன்னா வீட்டுல போய் அத்தை அத்தைன்னு இருக்கா, அவ திரும்பியே பார்க்கல. அவள் கிரிமினல் இல்ல, அவ கிண்ணாரம் பிடிச்ச அவ அம்மான் இருக்கா. மகன் திரும்பி பார்த்தா, உங்க மகன் எனக்கு பணம் கொடுத்து செலவு கொடுத்து பணம் வாங்கி சொன்னான், அந்த செலவு வாங்கி சொன்னாரு. உனக்கு எனக்கு நான் வந்து நீ வீட்டு ஆள்ற மகராசி, இன்னும் அவனுக்கு இடையில வந்தவர் தானே, அப்படி எனக்கு 1000 ரூபாய்க்கும் மருமக நடிப்பு. நீ வீட்டாள் நாடாள் அந்த மகராசி நீயே, வீ குடும்பத்தால் வந்து மகராசி நீயே, உனக்கு 10,000 கிடைக்கும். எனக்கு வந்து நான் சும்மா இடையில வந்தவர் தானே, எனக்கு 1000 சிலை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னான். பெட்ரோல் எவ்வளவு? இந்த ஜோக்கு பார்த்து நான் தான் ஊற்ற மாட்டேன். சும்மா கூட நம்ம கடனை 50 ரூபா கொடுறோம். 50 ரூபா இருப்பேன். கூலிங்கே இல்லை, இதில் வேற 10 ரூபா கம்பெனி வேற. சரி, நேற்றுக்கு 48க்கு 12 குடிச்சாலும் இன்னைக்கு என்ன குடிச்சேன்? எல்லாம் ஒரே சாரி தான் குடிக்க முடியும். அன்னைக்கு பதில் பண்ணீங்க 4 12 குடிப்பீங்க. வாடகை அவசரப்படாத மீன் சொல்லிருப்பீங்க. அடுத்தவன்ட்டு பேசுங்க, உனக்கு பார்த்தோட பணத்தை கட்டணும். உங்களுக்கு தெளிவு வேற மட்டும் தப்பு. அடுத்தவங்க கோவப்படுறேன் 1000 பழம் வேணுமா? உனக்கு பழம் வேணுமா? இங்க வாடா, உள்ள போடாடே, உள்ள அங்க இருக்கு. உள்ள வர தார் அடிக்கும். நல்லா சொல்ற ஆளும் பாரு, கேட்கற ஆளும் பாரு. கொஞ்சம் ஒண்ணு வேண்டாம். ஏன்னா கொங்கு முன்னாடியே அதை மேலே வாக்கில் ஏடா நீங்க ஆமாமா. என்ன பெட்ரோல் காசு வாங்கிக்கதான் சொன்னேன். ரொம்ப காயா இருக்கா? வேற ஒன்றும் தெரியாது. நீ பேசி முடிக்கல வந்துடு. வரமாட்டேன். உனக்கு குடுப்படம் கிடையாது. எனக்கு அந்த குடிப்படம் தெரிஞ்சிருக்கு. தெரியாது, அந்த கதையை சொல்லவே முடியாது. எப்போ முடியும் தீப்பெட்டி வந்து நீ கதையை சொல்லுவாமா? 60 மட்டும் போகிறேன். ஒன்று 3 ரூபாய்க்கு மரியாதை சொல்லி பேசாம போறேன். ஒரு ரூபா வாங்கி போட்டுக்கணும் இல்லையா? சரி, சொல்லு கதையை சொல்லு, கதையை சொல்லு. வந்து அத்தையான் இருக்கா, திரும்பி பார்க்கலாவா? அம்மா மகன் திரும்பி பாருக்கா. ஓ மகன் சேலை குடிச்சு நீ எங்க வீட்டுக்கு மகாராஷ்டிரா சிலையும் எனக்கு வந்து அவ பெரிய கிரிமினல் மாமியாக்காரி. அதை இவ்வளவு தெரியாம இப்போ அவளை மாமியார் ஏமாத்துல இவ சிக்கர் ஓட்டிட்டு வந்துட்டா. எனக்கு 1000 சிலை எடுத்துக்கிற. அவன் என்ன வந்துட்டா, நீ 4 பக்கம் போற வர்ற, நீ 10,000 சிலை வச்சுக்க. மாமியா 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 மறந்துட்டு சொன்னது. திருப்பி ஒன்று விடு. 5 ரூபா 5 தான் கொடுக்கணும். போ என்ன, நீ 4 பக்கம் போற வர்ற, நீ 10,000 சிலை வச்சுக்க. சொல்லி அவருக்கு புரிதல் சொல்லி அழுதுருக்கிறா. 10,000 சிலை எனக்கு 1000 சிலை அப்படின்னு அழுதுருக்கிறா. வர புரிதல் அழுதுருக்கிறா. 10,000 சிலை எடுத்துருக்கேன்னு சொல்லிருக்கிறா. இதுல ஏதோ சுத்தம் பண்ணி தெரிஞ்சுட்டு அவதான் பெரிய கிரிமினல் மாமியா. இவ 10,000 20 பேருவா. என்ன வந்துட்டா, நீ இல்லை மருமலை, நீ 4 வீடு அடுப்பில் வைக்கிற, வீடு அடுப்பில் வைக்கிறவ, இந்த 1000 சிலை நான் வச்சுக்கிறேன்.
இந்த 10வது நாள் லீவ் எடுத்துக்குவேன். வெளியே போய் ஊர் விட்டு பேடு விட்டு அழுகுறாளா? சரி. உருண்டு பேடு விட்டு அழுகுறான். ஒட்டு வச்சுக்கிட்டு நம்மளையே கத்தி வந்து நம்ம கத்தியே அழுக்குது அப்படி மாதிரி. உருண்டு விட்டு பேடு விட்டு அழுகுறாளா? இப்ப நம்ம திட்டம் மட்டும் கொண்டதுதா அவன் திட்டம் உடச்சிருத்தாளே. அது மாதிரி நம்ம பொழப்பு இந்த சீட்டு பொழப்பு ஆகி போச்சு. நம்ம வன்முறை போகக்கூடாது, பேசலாம். வரேன் இல்லை அடுத்த ஃபோன் இன்னும் புதுசாக வேலை கண்டுபிடிச்சு இந்த அரந்தா நிசா விட்டுட்டு இப்போ வந்து பாண்டிச்சேரி கௌதமி கீழே போனல அப்போ அப்போ கழிச்சது நானும் புதுசு தான் நான் கேட்கறது லீவனில் விட்டுட்டு இப்போ எங்க அது செல்லா அருமாவா இதெல்லாம் உள்வாங்கணுமாப்ல. கண்டிப்பா இந்த சக்தி உனக்கு இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல எங்க போறேன் எங்க வரேன் தெரியும். திருத்துன்னு வருவாங்களா, திருத்துன்னு வருவாங்களா, திருத்துன்னு ஓடிட்டு இது எனக்கே சொல்ல தண்ணி அடிச்சு எனக்கே சிரிப்பு தாங்கல. திருத்துன்னு ஓடுவாங்களா, அது நம்ம ஊர் பஸ் இல்லை அப்படின்னு உட்காந்துருக்காங்களா, பேசாம வந்துருவீங்களா, நம்ம ஊர் பஸ் இல்லை அப்படின்னு எல்லாம் ஓடுறது நம்ம ஊர் பஸ் இல்லை அப்படின்னு பேசாம உட்காந்துருக்காங்களா பஸ் ஸ்டாண்ட்லையா. அப்புறம் ஒருத்தன் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு கர்ச்சீப்பு இது சாப்பாடு கூட இதோ வச்சு இடம் முடிப்பேன். ஒரு உங்களை கொண்ட முடி அவுத்து வச்சு அவுத்து வச்சு சீட்டில் இடம் போட்டுருக்குறா. அவங்களும் 1.5 வயசு பையன் வந்துச்சு கடைசியில் படுத்துருக்கேன். சரி 60 வரைக்கும் அனாதே படுத்துருக்கேன் வந்து தூக்கணும் போய் யோடா சீட்டில் இடம் முடிக்க பார்த்துருக்கு போய் அந்த பக்கம் அப்படின்னு என்ன கொண்ட முடி வச்சிருக்கிறவா கொண்ட முடி அவுத்து ஒட்டு முடி வச்சிருக்கிறா. அவர் கேர் பண்ண வச்சிருக்கிறா. ஏன் போய் ஏதோ இறங்குறதுன்னு உட்காந்து சாப்பிட்டு குட்டி வச்சு போச்சு. அவன் ஓட இவன் பின்னாடி முடிய கொண்டே கொடுத்து போன்னு சொல்லு போடாம அவன் கொண்ட முடிய கொடுத்து பின்னு எடுத்துக்கிட்டானா. டாக்டர் கேட்டா எதில் குத்துச்சுன்னு கேட்டா நான் என்ன சொல்றேன் இதுதான் குத்துச்சு அப்படின்னு சொல்றது தான் கொண்டு போறேன் அப்படின்னா. சரி சூப்பர் மாமா.